வணக்கம் நண்பர்களே. துரந்தர் அதாவது 1000 கோடிக்கு மேல இந்த படம் அடிக்கும்னு சத்தியமா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் சில பேர் இந்த படத்தை பார்த்தவங்க கண்டிப்பா அடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு உண்மைக்கு நெருக்கமான இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரிங்க, இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் வந்த பிரச்சனை தான். 1990 கந்தகார், அதாவது அந்த விமானத்தை கடத்தினாங்க. அந்த விமானத்தை கடத்தி பாகிஸ்தான் தீவிரவாதி வெளி விட்டாதான் நான் உங்களுடைய விமானத்தை விடுவேன்னு சொல்லிட்டு ஹைஜாக் பண்ணிட்டு இல்லை என்னன்னா பெரும்பாலும் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸையோ வேனையோ ஒரு கப்பலையோ கடத்தி வச்சுக்கிட்டு எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ரியல் லைஃப்லயே நம்மளுடைய இந்தியா விமானத்தை பாகிஸ்தானுக்கான கடத்தி வச்சுக்கிட்டு என்னுடைய ஆளுகளை தீவிரவாதி வெளியே விட்டாதான் விடுவேன்னு சொல்லி மாட்டும் போது நம்ம வேற வழி இல்லாமல் அரசாங்கம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க வெளியே வந்துடுறானுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு போயிடுறானுங்க. சரி, இது ஒரு உண்மையான ஒரு நடந்த கதை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வச்சு தகர்ச்சது, அப்புறம் தாஜ் ஹோட்டலில் தூக்குனது, அந்த வெடிகுண்டு வச்சு நிறைய பேர் செத்தது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். இதைத்தான் துரந்தர் படத்தில் ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. இதை சில ஒரு ஃபிக்ஷன் தன்னுடைய புனைதல், அதாவது இந்த கதையெல்லாம் இப்படி வச்சு கொஞ்சம் ஒரு சினிமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு இந்த படத்தோட ஹீரோ ரன்பீர் கபூர் ஆகட்டும், அதே போல் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸராக வரக்கூடிய மாதவன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும். ஆனால் இவங்களை காட்டிலும் அக்ஷய் கண்ணா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாரு. இவர் தான் வில்லன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து பயங்கரமாக டேக் ஆஃப் அடிப்பார். அக்ஷய் கண்ணா பொறுத்த வரைக்கும் நடிப்பு வேற மாதிரி இருக்கும். சஞ்சய் தத் தன்னுடைய அந்த போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும், ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கங்க படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரை எல்லாமே ரொம்ப நல்லா கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்துல இந்த தாஜ் ஹோட்டலை ஹாஸ்டேஜஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, துன்புறுத்திருப்பாங்கல்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையான வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்கே போட்டாங்க. அதான் நிறைய ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தையே உள்ள வச்சு கொண்டு வந்தது. இன்னும் பயங்கரமா இருந்தது. இட்ஸ் க்ளோஸ் டு ட்ரூத். அதாவது ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு 95% பொருந்தியக்கூடியதான் இந்த துரந்தர் மூவியோடைய ஸ்டோரி. அதே போல பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் பாகிஸ்தான்ல போய் பழகி அங்கேயே ஒரு உளவாளியா இருக்கக்கூடிய அந்த விஷயமெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. ரன்பீர் பண்ற சில சம்பவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆஃபனுக்குள்ள போய் பலுச்சிஸ்தானுக்குள்ள போய் அங்க அந்த ஊர்க்காரங்களே மாறி அங்கேயே இருந்து அக்ஷய் கண்ணா பின்னாடியே நின்று நிறைய சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் இன்னும் வேற லெவல் இருக்கும். மெயினா என்னன்னா எப்படி இந்தியா அதாவது 2-3 டைம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதியை உள்ள விட்டுட்டு நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றோம். அவனுங்களை ஒரு பிளானை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா மொத்தமாகவே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு மாதவன் ஒரு அசைன்மெண்ட் இங்கே எடுப்பார். அதாவது ஆப்ரேஷன் துரந்தர். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்பீர் கவுர் ரன்பீர் இங்கே போகிறாரு. எங்கேன்னா பாகிஸ்தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். சும்மா ஒரு மொக்கையாக இல்லாமல், சும்மா ஒரு சினிமேட்டிக் தனமாக இல்லாமல், ஹானஸ்டாக என்ன கிளைமேக்ஸோ அது ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை என்டர்டெயின் பண்ண வைக்கும். பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.